குதிரையாம். அது பறந்து போனதை பார்த்துட்டு வினதா வந்து கத்ரு கிட்ட கேட்டாங்களாம். அங்கே பத்தியா குதிரை பறந்து போகுதே, அதை பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இவங்க பார்த்தேன், ஆனால் நான் கொஞ்சம் ஒழுங்காக பார்க்கல, எப்படின்னு சொல்லேன், எப்படி இருக்குது அப்படின்னோன்னா அவங்க நல்ல அழகாக இருக்குது, நல்ல கம்பீரமாக இருக்குது அப்படி இப்படின்னு புகழ்ந்துருக்காங்க. சரி எல்லாம் கரெக்டு தான், அது என்ன கலரில் இருந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னாங்களாம். அது வெள்ளை கலரில் இருந்தது அப்படின்னாங்களாம். வெள்ளையா? நான் பார்க்கும்போது அதோட வால் கருப்பாக இருந்த மாதிரி இல்லை எனக்கு ஞாபகம் அப்படின்னாங்களாம். வால் கருப்பாக தான் இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க நல்லா பார்த்தாங்களா வினதா? இல்லையே, வால் நல்ல வெள்ளையாக தான் இருந்ததுன்னாங்களாம். அவங்க கருப்புன்னாங்களாம், இவங்க வெள்ளைன்னாங்களாம். இப்படியே 2 பேருக்குள்ள விவாதம் வந்துச்சான். இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சில விஷயங்களை வந்து அதிகமாக தேவையில்லாத விஷயத்தை பற்றி நம்ம விவாதிக்கக்கூடாது. கருப்பாக இருந்தா என்ன, சிவப்பாக இருந்தா என்ன, அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு, ஆளை விடுமான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, சரி நம்மளுக்கு தான் பையன் சாபம் கொடுத்துட்டு போயிட்டான், நம்ம இவங்க கிட்ட உறுதியாக இதுதான் சொல்லி இவங்கள நம்ம 500 வருஷம் அடிமையாக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கத்ருவை வந்து அடிமையாக்கிடலாம் அப்படின்னு வினதா நினச்சாங்களாம். உடனே வினதா வந்து இல்லை வெள்ளை தான், நீங்கள் நாளைக்கு வந்து நம்ம இதே டயத்தில் பார்க்கலாம் இந்த குதிரை பறந்து போகிறத, அப்போ வால் மட்டும் கருப்பாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு அடிமை 500 வருஷம், வெள்ளையாக இருந்தால் நீ எனக்கு 500 வருஷம் அடிமைன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படா இவங்களை அடிமையாக்கலாம், இதுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு நாளைக்கு இங்கே வந்து இது பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போய் கத்ரு என்ன பண்ணாங்களாம், தன்னோட பாம்புகளை எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் அந்த வெள்ளை குதிரை பறந்து போகும்போது அதோட வாலில் போய் நீங்கள்லாம் சுற்றிக்கிட்டு கருப்பு கலர், அதாவது கருநாகங்களை எல்லாம் கூப்பிட்டு கருப்பு கலராக தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏம்மா என்ன காரணம்னு கேட்கும்போது, இவளை வந்து அடிமையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா இங்கே வேலையெல்லாம் 500 வருஷம்